இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்று நாங்கள் பண்டிகைகள் மகிழ்ச்சிக்காகவா செலவிற்காகவா என்பதை பேச வந்துள்ளோம். டியாஸ்ரீ, பொங்கல் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? பொங்கல்னா என்ன? ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் இருக்கு, இன்னொரு பக்கம் செலவும் இருக்கு. செலவா? பொங்கல்ல என்ன செலவு இருக்கு? எப்பா, பொங்கல்ல செலவு என்ன இருக்கா? எந்த பண்டிகை வந்தாலும் அவ்வளோ பெரிய லிஸ்ட் போய்கிட்டே இருக்குமே, அவ்வளோ செலவு பண்றோம் நாம. கரெக்டு தான் டியாஸ்ரீ. பொங்கலுக்கே மாட்டுக்கு அலங்காரம் பண்ணணும், அதுக்கு ஒரு செலவு. பானை வாங்கணும், அதுக்கு ஒரு செலவு. அரிசி பருப்பு வெல்லம் அது வாங்கணும், அதுக்கு ஒரு செலவு. வீட்டை க்ளீன் பண்ணணும், அதுக்கு ஆளை வச்சு க்ளீன் பண்ணணும், அதுக்கு ஒரு செலவு. நம்ம இவ்வளோ செலவு பண்றோம், ஆனா அது நமக்கு நல்லதான்னு பார்த்தா இல்ல. அந்த வியாபாரிகளுக்கு தான் அது ரொம்ப அட்வான்டேஜா போய் முடியுது. நம்ம அவங்களுக்காக தான் நிறைய போய் துணிலாம் வாங்குறோம், நமக்கு அது ஒன்றும் தெரியல. ஆனா அது அவங்களுக்கு தான் நல்லா அட்வான்டேஜாவே முடியுது. ஆனா வியாபாரிகளுக்கும் ஒரு குடும்பம் இருக்குமே, அவங்களும் பொங்கல் பண்டிகை எல்லாம் கொண்டாடுவாங்கல்ல, அவங்கள பத்தி யோசிச்சிருக்கீங்களா? அதுவும் கரெக்ட் தான். அது மட்டும் பண்டிகையில நிறைய விக்கிறாங்க பாத்தீங்களா? பிள்ளையார் சதுர்த்தி அப்ப பிள்ளையார் பொம்மைங்க, இப்ப பானையை விக்கிறாங்க. பொங்கல் டைம்ல, தீபாவளி அப்ப பட்டாசுங்க, தீபத்தப்ப விளக்குங்க. இதெல்லாம் சிறு குறு தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டா இருக்கும். ஆனா நம்ம ஒண்ணு மட்டும் மறந்துடுறோம். நம்ம மாட்டுகளுக்கு வழிபடுறது தான் நம்ம மறந்துட்டு, நாம நம்மளோட மகிழ்ச்சிக்காக நிறைய செலவு செஞ்சுக்கிட்டே போறோம். கரெக்ட் தான் டியாஸ்ரீ. மாடுங்க விவசாயிகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. அது வேணா கரெக்ட் தான். இத்தனை நாளா மாடு மாதிரி உழைக்கிற அப்படின்றதுக்கு அதுங்கதான் நல்லா பொருத்தமா இருக்கு. ஆமா தியாஸ்ரீ. ஆமா, பொங்கல்ல செலவு பண்ணிட்டு ஆடம்பரம்ன்றாங்களே, அப்படின்னா என்ன? சில பேர் செலவுன்னு பார்க்காம இப்ப மத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறது, சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த பண்டிகை திருநாள் அதுவுமா நல்லா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நல்ல மனசு கொண்டவங்க பண்றது வேற. இது இல்லாம பக்கத்து வீட்ல நல்லா பண்றாங்க, எதிர் வீட்ல நல்லா பண்றாங்க, அவங்களுக்காக நாமளும் நல்லா பண்ணணும், அவங்கள விட நாம தான் நல்லா பண்ணணும் அப்படின்னு பண்றவங்க, அது பேர் தான் ஆடம்பரம். நம்ம ஹைஃபையா ஒரு வாழ்க்கைய வாழ்றோம் அப்படின்றத மத்தவங்களுக்கு காட்டுறது பேரு ஆடம்பரம். நம்ம அதெல்லாம் பார்க்காம மகிழ்ச்சிக்காக பண்றது, மத்தவங்க நல்லதுக்காக பண்றது, அது வந்து கொண்டாட்டம். அவ்வளவுதான். பொறாமப்பட்டு மற்ற விஷயத்த செய்யறதுனால நல்காரியங்கள் நடக்காது. அதனாலதான் பொங்கலை மத்தவங்களுக்காக செய்யாம உங்களுக்காக செய்யணும்னு சொல்றாங்க போல. ஆமா, அது வேணா கரெக்ட் தான். ஆமா, நிறைய பேர் இப்ப ரம்ஜான் அப்ப இந்துவும் முஸ்லிம்னும் சேர்ந்து எல்லாம் பண்றாங்களாங்களே, ஆனா மத்த டைம்ல சண்டை போடுறாங்களே. அது ஏன்னா சில பேருக்கு பிரியாணி வேணும், சில பேருக்கு உண்மையாலே அவங்க மேல பாசம் இருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ இது வேற செலவு, இப்ப பண்டிகைகள் வந்துச்சுனாலே எதிர் வீட்டுக்கெல்லாம் பலகாரம் தரணும், அது பெரிய செலவா போகுமே அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனா ஏன் அதை அவங்க அப்படி நினைக்கிறாங்க? டிஎஸ்டி, ஆனா நீங்களும் வாங்கி சாப்பிட மாட்டீங்களா? நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கறது மட்டும் பிரச்சனை இருக்காது, உங்களுக்கும் நிறைய பேர் கொடுக்குறாங்க, அதையும் நம்ம ஹெல்ப் பண்றதுதான் கருதப்படுது. அது வேணா கரெக்ட் தான்ப்பா. ரம்ஜான் வந்துச்சுன்னா, கிறிஸ்மஸ் வந்துச்சுனாலும் ஐயோ எப்படா கேக் தருவாங்க, எப்படா பிரியாணி தருவாங்கன்னு காத்திருந்து தானே உட்காந்துட்டு இருக்கோம் நாமளும். ஆனா ஒண்ணு பார்த்திருக்கீங்களா பிரணவ், நம்ம மீதி நாளெல்லாம் அப்படியே நல்லா ஜீன்ஸு ஷார்ட்ஸு அந்த மாதிரி ரொம்ப இதுவான ஃபாரின் கல்ச்சர் அப்படின்னு அதை ரொம்ப இது பண்றோம். ஆனா இந்த பொங்கல் அப்புறம் மீதி தீபாவளி அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி பண்டிகைகள் வரும்பொழுது மட்டும் நாம எல்லாருமே ரொம்ப பாரம்பரியமா அணியாடுத்துறோம். ஆக்சுவலி பண்டிகைகள்னாலதான் நம்மளுடைய பாரம்பரிய ஒரு வேர்களை நம்ம வெளியே எடுக்கிறோம். அப்பதான் நீங்க பாருங்களேன், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொங்கல்ன்றதுனால நிறைய பேர் பாருங்க வேஷ்டி சட்டை குர்தா இதுதான் போட்டு வராங்க. இத்தனை நாளா இவங்களெல்லாம் நம்ம இப்படி பார்த்துருக்கவே மாட்டோம் தானே? பார்த்ததே கிடையாது. நீங்களும் பாருங்க சாரி கட்டிட்டுலாம் வந்துருக்கீங்க. அது வேணா கரெக்ட் தான். ஆனா இப்பதான் நம்ம யாருன்றதை நமக்கு நாமளே ஞாபகப்படுத்திக்கிறோம் இல்லையா? நம்ம தமிழன் இத்தனை நாளா நம்ம பெருமையா சொல்லிக்கிட்டதே இல்லையே. தமிழர் திருநாள் தான் வந்துருச்சு, எல்லாரும் தமிழர் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மறக்க கூடாது, நம்ம தமிழர்ன்றத இனிமேலும் ஞாபகம் வச்சுக்கணும், இப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா நம்ம பண்டிகைகள்ன்றது மகிழ்ச்சிக்காக தானே கொண்டாடுறோம். அது ஏன் நம்ம ரொம்ப உச்சகட்டத்துல, இப்ப நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், எங்கேயாவது வண்டியில போயிட்டு இருக்கும்போது, பஸ்ல ஒரு வாட்டி போயிட்டு இருக்கும்போது நடுராத்திரி 12 மணி கிட்ட அடுத்த நாள் வந்து நியூ இயர், அதுக்காக ஒரு 4-5 பேர் எழுந்திருச்சு கத்தி ஹாப்பி நியூ இயர் அப்படிலாம் கத்துறாங்க. ஏன் அதை ரொம்ப உச்சகட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்? நம்ம கொண்டாட்டம்னா நம்ம அதையே வச்சுக்கலாம்ல, ஏன் மத்தவங்களை தொந்தரவு பண்ற விதத்துல நம்ம பண்ணணும்? நம்ம இப்ப செய்யற பண்டிகை கொண்டாட்டம் எல்லாம் அத்தியாவசியத்துக்கு போகணும். இப்ப வந்து நம்ம பண்றது ஆடம்பரியம். ஆடம்பரியம் இருக்கவே கூடாது. மத்தவங்களுக்காக பண்றதை விட நம் மனசுக்காக பண்றதுதான் நல்லது.
ஆமால்ல. நம்ம பாரம்பரிய விஷயம்னா நம்ம நெறைய விஷயத்த மறந்துட்டோம்ல. இப்ப பாரம்பரிய விளையாட்டுனா நெறைய விளையாட்டு இருக்கு. பல்லாங்குழி, தாயம் அந்த மாரிலாம். ஏன் நம்ம அதெல்லாம் விளையாடவே மாட்டேங்கிறோம்? நாம இனிமே இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்றத நம்ம எல்லாருக்கும் அறிவுறுத்தணும்ல. கரெக்ட். நம்மளுக்கு மட்டும் தெரியாம மத்தவங்க எல்லாருக்குமே தெரியணும். ஆனா இந்த உரையாடல் மூலமா நமக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? நாம எந்த பண்டிகையா இருந்தாலும், அத நம்ம நம்ம ரொம்ப ஆடம்பரமா பண்ணாம, நம்ம முன்னோர்கள நினைவூட்டும் விதமாக தான் பண்ணணும்ன்றத நம்ம உணர்ந்திருக்கணும். இந்த உரையாடல் மூலமா மத்தவங்களும் இத தெரிஞ்சுக்கிட்டு கடைபிடிப்பாங்கன்றத நான் நம்புறேன். வணக்கம். வணக்கம்.